வணக்கம் தலைவர. மாமா பார்த்து என்ன தலைவர, ஊர் ஜனங்க முன்னாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கிறான், சிகரெட் எடுத்து அடிக்கிறான். நீங்களே பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. இதெல்லாம் பஞ்சாயத்தா இல்ல பாரா? பாருன்னு வச்சுக்கடா. வேணா இடுப்பல வச்ச பாடல குத்துதனை வெளியில எடுத்து வச்சா இதுல உனக்கு எங்க மரியாதை போச்சு? நெத்தியடி மாப்பிள. ஏப்பா கிரி, இதுக்குதான் உன்னை ஆளை விட்டு கூப்பிட்டு சொன்னா? இந்த பிரச்சனைல என் தம்பி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஊருக்காரங்க முடிவை நீங்களே சொல்லுங்க. ஏப்பா வேலு கிரி, 14-15 வருஷத்துக்கு முன்னால ஊர்ல பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிட்டு 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்க. அதான் தெரியும்ல. ஊர்ல கோவில் இருந்து குட்டிச்சவரா கிடக்குது. ஆமா. அதுக்கு ஒரு திருவிழா இல்ல, ஒரு பூஜை இல்ல, எண்ணெய் இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த அடிச்சுக்க. ஏடா குண்டா, நீ சும்மா இருக்க மாட்ட? இது சரிப்படி. பழசெல்லாம் மறந்துட்டு கோயில புதுப்பிச்சு திருவிழா நடத்தலாம்னு ஊர் ஜனங்கள்லாம் கூடி முடிவு பண்ணிட்டோம். பிரம்மாத மாப்பிள. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டிக்கிட்டு வெட்டுவேன் குத்துவேன்னு பேசிக்கிட்டு இருந்தா ஊர் ஜனங்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. சவுக்கடி மாப்பிள. இன்னொரு வாட்டி ஒரு வார்த்தை அங்கிருந்து வந்தது, இப்பவே இங்கேயே ஒரு கொலவனு பார்த்துக்க. 15 வருஷத்து வஞ்சத்துல உட்காந்துட்டு இருக்க. இவனுங்க 2 பேருமே நம்ம பேச்ச கேட்க மாட்டானுங்க தலைவர. ஊரு முடிவு பண்ணபடி சாமி தூக்குறது தான். இந்த வருஷம் திருவிழா நடந்தே தீரும். பஞ்சாயத்தை மீறி யாரு செயல்பட்டாலும் 15 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஊருக்கு போலீஸ் வரும். கொலை விழுமோ போலீஸ் வருமோ எது நடந்தாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. என் கவலை எல்லாம் ஊருக்குள்ள பள்ளிக்கூடம்னு ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு குட்டி சேரா கிடக்கு. ஏற்கனவே 8ஆம் கிளாஸ் வரல இந்த பள்ளிக்கூடம். இன்னைக்கு கழுத தெஞ்சு கட்டரும்பான கதையா 5ஆம் கிளாஸ் வரலையும் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அதையும் எடுத்து மூடுவாங்க. கோயில் இல்லாத ஊர்ல கூட குடியிருக்கலாம் ஐயா. பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்ல குடியிருந்தா அடுத்த தலைமுறைய மக்கி மண்ணா போயிடும் ஐயா. அதுக்கு ஊரு பெருமைச்சங்க என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் கவர்மெண்ட் இல்ல என்ன செய்யணும்? உன்னோட வீடு பத்திக்கிட்டே இருந்தா ஃபயர் சர்வீஸ் வரட்டுனா இருப்ப 4 பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்த மாட்டேன். ஆமாண்ணே. ஆத்தாளுக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறத விட்டுட்டு இடிஞ்ச பள்ளிக்கூடத்தை கட்டி சரஸ்வதிக்கு ஒரு ஊதுவத்தி ஏத்தீங்க. ஊரே மணக்கும். இது பாயிண்ட். எல்லாம் நேரண்டா. கொலகாரன் குடிகாரன் எல்லாம் ஊருக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. அட சும்மா இருப்பா. நல்ல விஷயத்த யார் சொன்னா என்ன? வசூலாகிற ஊரு வரி பணத்துல பாதிய கோயில் காரியத்துக்கும் மீதிய பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் பயன்படுத்திக்குவோம். அப்ப என் வரி பணத்தை இப்பயே கொடுக்கறேன். மாப்பிள இருக்கிறத எண்ணிக்கிட்டு 10வது சொல்லி அனுப்புங்க தலைவர. பாக்கி வரி பணம் தானா வந்து சேரும். மாப்பிள மானசையா. நீ பாக்கி வரி பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னால உனக்கு பாட கட்டுறதுக்கு நான் கொடுக்கற முன் பணம்